கொடுங்கூர் குப்பை கொட்ட வளாகம் அது வந்து நம்ம தொகுதிக்கு ஒரு சாபக்கடை இருந்துச்சு, சுகாதார சேவை கடை. அதுக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 630 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இன்னைக்கு குப்பை இல்லாத அந்த பகுதி ஆற்றுக்கான பணி நடந்து இன்னைக்கு ஏறக்குறைய 100 ஏக்கர் நிலத்தை மீட்டு எடுத்திருக்கோம். இன்னும் ஒரு ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த இடத்துல குப்பை மேடை இருக்காது. இந்த எப்படி அது சேஃப்டி டேம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கெலாம் நாங்கள் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். தம்பூர்லேருந்து மாதவரம் போகிறவங்க, கொடுங்கூர் போகிறவங்க, அப்புறம் மணலி போகிறவங்க, கோர்க்குப்பட்டை போகிறவங்க, பொஸ்வாக்கம் போகிறவங்க, டவுட்டன் போகிறவங்க, கும்மூர் போகிறவங்களுக்கு இதுதான் முக்கியமான வழி தான். சரி, இப்போ நம்ம பல பகுதிகளை போய் நேரடியாக பார்த்தோம், பல பணிகள் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் வட சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறுகலான சாலைகள், ஒட்டி ஒட்டி ரொம்ப இறுக்கமாக வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றப்ப அடிப்படை வசதிகளான இந்த சாலை வசதிகள் வந்து பல இடங்களில் இன்னும் மேம்படுற வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா? அதுக்காக தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வடசென்னை வளர்ச்சி திட்டம்னு சொல்லி ஒரு 4500 கோடி ஒதுக்கீடு செஞ்சு இது மாதிரி சாலை வசதிகள், கழிவுநீர் வசதி, குடிநீர் வசதி, மேம்பாலங்கள் மற்றும் விளையாட்டுத் திடல்கள், பூங்காக்கள், இன்னும் சொன்னோம்னா நாய் வலை கடைகள் அத்தனையும் உருவாக்கி கொடுக்கறதுக்கான திட்டம் தீட்டி அதன் அடிப்படையில் நமது சட்டமன்ற தொகுதியில் மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 29 ரேஷன் கடை கட்டியிருக்கோம் நம்ம சட்டமன்ற தொகுதியில் மட்டும். அதை தாண்டி பூங்காக்கள், விளையாட்டு திட்டத்தை மேம்படுத்தியிருக்கு, புதுசாக உருவாக்கியிருக்கோம். இண்டோர் ஸ்டேடியம் 36 ஒன்று இருக்குது, 37 ஒன்று இருக்குது, இதில் 36 இன்னொன்று கட்டிகிட்ருக்குறோம். அது மாதிரி நிறைய பணிகள் நடந்துட்டு இருக்குது. பாலத்தை இந்த தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஒரு 2-3-5 வாக்குறுதிகள் கொடுத்தோம். பெரம்பூருக்குன்னு கொடுத்தோம். என்னென்னா நீண்ட நாள் கோரிக்கை தனி தீவாயிரும் இந்த கணேசபுரம் மழை காலத்தில். அதுக்கு வந்து கணேசபுரம் மேம்பாலம் கட்டுறதுக்கு முடிவெடுத்து 23 அது பணியை ஸ்டார்ட் பண்ணி பணி நடந்து முடியும் 2 மாதம் ஜூலை மாதம் முடிவுள்ள நிலையில் இருக்காது. அதே போல் வந்து கொடுங்கூர் குப்பை கொட்ட வளாகம் அது வந்து நம்ம தொகுதிக்கு ஒரு சாபக்கடை இருந்துச்சு, சுகாதார சேவை கடை இருந்தது. அதுக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 630 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பயோமேனிங்கில் இன்றைக்கி குப்பைகளை வந்து தரம் பிரித்து இன்றைக்கி குப்பை இல்லாத அந்த பகுதி ஆற்றுக்கான பணி நடந்து இன்றைக்கி ஏறக்குறைய 100 ஏக்கர் நிலத்தை மீட்டு எடுத்திருக்கோம். இன்னும் வருங்காலத்தில் இன்னும் ஒரு ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த இடத்துல குப்பை மேடை இருக்காது. சார், அதான் இப்போ நாங்கள் பார்த்தோம், வழக்கமாக கொடுங்கையூர் குப்பை மேடு அப்படின்னாலே வந்து மலை மாதிரி வந்து குப்பைகள் வந்து குவிக்கப்பட்டிருக்கும். பட் அங்கே நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் போட்டு அந்த பரியல் கிரவுண்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி அந்த குப்பைகள் அகற்றப்பட்ட இடம் தான் இப்போ அப்படி ஆமாம், குப்பைகள் அகற்றப்பட்ட இடம் தான் அது. குப்பை எடுத்து தமிழ் வழியான இடம் தான் அது. எத்தனை ஏக்கர் சார் அது? எவ்வளோ குப்பைகள் வந்து அகற்றப்பட்டிருக்கு? குப்பைகள் வந்து 18, அதாவது எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 18,000 டன் குப்பை எடுத்துருக்கோம். அதில் அது இல்லாமல் இந்த இடம் வந்து 9 ஏக்கர் நிலம். அது வந்து 3 சமுதாய மக்களுக்கும், இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்களுக்கான தனியான இடுகால வசதிக்காக அந்த இடத்த வந்து நம்ம முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்து அது கட்டணம் பணி கூட ஒரு 16 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அந்த பணி நடந்துட்டுருக்குது. விரைவில் அதுவும் அந்த பயன்பாட்டுக்கு அந்த சமுதாய மக்களும் ஒப்படைக்கும். ஓகே, இப்போ அந்த குப்பைகள் எல்லாமே அங்கேருந்து அகற்றப்பட்டு அது வந்து மக்கள் பயன்பாட்டிற்கான ஒரு இடமாக பயோமேனிங்கில் குப்பையே இது பண்ணிடுறோம். அது சாம்பலாக டீகம்போஸ் பண்ணி எல்லாமே அது தரம் பிரித்து 3-4 வகையாக பிரிக்கிறோம். அது இதுவும் வந்து டிப்ரிஸ் கட்டட கழிவுகள் தனியாக எடுத்துடுறோம். அதெல்லாம் முடிச்சு அது மறுபயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அது மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கோம். அதில் வந்து குப்பைன்றது இருக்காது. இனிமேல் வந்து ஒரு ஆண்டுகள் கழித்து பார்த்திங்கன்னா அன்றாடம் ஒரு குப்பைகள் அன்னன்னைக்கு டிஸ்போஸ் ஆகிடும். அதாவது இது கொடுங்கையூரில் குப்பை மேடு இருக்காது இன்னும் ஒரு ஆண்டு காலத்துக்கான சீர திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதவியோடு இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிட்டுருக்கோம். ஓகே சார், அது மாதிரி இந்த வட சென்னையில் முக்கியமாக இன்னொரு பிரச்சனை அப்படின்னா மழைநீர் வடிகால். ஒவ்வொரு ஆண்டுமே வந்து இந்த பருவமழை அப்போ பார்த்தோம் அப்படின்னா பல இடங்கள் வந்து அதற்காக தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை வட சென்னையில் அனைத்து பகுதிகளுக்கும் மழைநீர் தேங்காமல் இருக்கிறதுக்காக அனைத்து மழைநீர் கால்வாய்கள் அமைச்சு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நம்ம சட்டமன்ற தொகுதி பற்றி 3 பெரிய கால்வாய்கள் போகுது. கேப்டன் கால்வாய் போகுது, கொடுங்கூர் கனால் போகுது, இல்லை வேசப்பள்ளி 3 கனாலையும் தூர்வாரி வெள்ளத்தடுப்பு சுவர் கட்டி கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல்
அனைத்து தெருக்குளுமே வந்து இன்றைக்கி மழைநீர் கால்வாய் போட்டுறதா தண்ணி வடைஞ்சிருக்கு. இந்த மழைக்கு கடந்த ஆண்டு இந்த ஆண்டும் மழை பெய்து தண்ணி எங்கேயும் தேங்கவில்லை. அது இந்த பகுதி மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த ஆட்சி மீதும் தலைவர் மீதும் துணை முதலமைச்சர் மீதும் மகிழ்ச்சி அடையும். பெரம்பூர் முழுவதுமே மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ இப்போ பல வாக்குறுதிகள் வந்து 2021 வந்து கொடுத்தீங்க, ஆட்சிக்கும் வந்து வந்தீங்க அப்படின்றப்ப கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றியாச்சா? பெரம்பூர் மக்களுக்கு கொடுத்த பெரம்பூர் வரைக்கும் கணேசர் மேம்பாலம் கொடுத்தோம். அந்த பணி வந்து முடிவு தருவாயில் இருக்குது. அதே மாதிரி குப்பைமேட்டு சீர்படுத்தணும்னு சொல்லியிருந்தோம். பயமணியில் அதை சீரமைச்சிட்ருக்கோம். அதேபோல் இன்னொரு பணியை கொடுத்தோம்னா பழுதண்டை நெல்லில் உள்ள தொகுதியில் பழுதண்டை நெல்லில் உள்ள பிரதான கழிவுநீர் குழாய்கள், பிரதான குடிநீர் குழாய்களை மாற்றி அமைக்கிற பணியை இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம். குறைந்தது உதாரணத்துக்கு வந்து 22.26 கிலோமீட்டர் கழிவுநீர் குழாயை தொகுதியில் மாற்றுறோம். இந்த சட்டமன்ற தொகுதி மட்டும் 22.26 கிலோமீட்டருக்கான பிரதான கழிவுநீர் குழாயை மாற்றிய பணி நடந்துகிட்ருக்குது. அதே போல் ஒரு 8-9 கிலோமீட்டருக்கு பிரதான குடிநீர் குழாயை மாற்றுற பணி நடந்துட்டு. சார், இப்போ வழக்கமாக அகலமான சாலைகள் அந்த மாதிரி இடம்லாம் இருக்கிற இடத்துலையே வந்து தோண்டி புதுசாக வந்து பைப் லே அவுட் பண்ணி அதை போடுறது அப்படின்றது சேலஞ்சிங்காக இருக்கும். வட சென்னையில் இன்னுமே குறுகலான சாலைகள் ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஆமாம், அதுதான் ரொம்ப சவாலாக இருந்தால் கூட இந்த திட்டத்தை நிறைவேற்றி அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்கள் மட்டும் இல்லை, தொழிலாளர் மக்கள் அதிக பகுதி வட சென்னை, அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே நம்முடைய முதலமைச்சர் திட்டங்கள் தீட்டி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து திட்டத்தை செயல்படுத்தியிருக்கார். அதுபடி சிறப்பாக திட்டங்கள் போயிட்டுருக்குது. விரைவில் அந்த பணிகளாக முடிவடைஞ்ச பிறகு மக்கள் வந்து இன்னும் அவங்க எந்த சிரமமும் இல்லாமல் இருக்கலாம். இப்போ மீண்டும் அடுத்த தேர்தலையும் வந்து திமுக எதிர்கொள்ள இருக்குது அப்படின்றப்ப மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது பெரம்பூர் மக்களுக்கு வேறு என்னென்ன திட்டங்கள் மற்றும் வாக்குறுதிகள் வந்து நீங்கள் உங்கள் சார்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதுவரையில் கொடுத்த வாக்குறுதி அத்தனையுமே நம்ம நிறைவேற்றியிருக்கோம். இன்னும் மக்களோட கோரிக்கைகள் கேட்டு இன்னும் சொல்லப்போனால் அடிப்படையாக பட்டாக்கள்லாம் வழங்கியிருக்கோம். நம்ம சட்டமன்ற தொகுதியில் ஏறக்குறைய ஒரு 4500 பேருக்கான பட்டா கொடுத்துருக்கோம். இந்த அரசு கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுக்குமாடி குடியிருப்புகள், பகுதி நிலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு இடிச்சு கட்டும். உதாரணத்துக்கு டாக்டர் ராஜாரத்னம் நகர் வார்டு 37, அது 37 எம்ஜிஆர் நகர் ஒரு கட்டணம் கட்டிகிட்ருக்கோம். உதயசூரிய நகரில் ஒரு பெரிய குடியிருப்பும் இடித்து கட்டுவதற்கான பணிகள்லாம் வந்து துவங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மற்ற விஷயங்கள் எடுத்திங்கன்னா சாலைகளை பொறுத்த வரைக்கும் பழுதநெல் அடுத்த சாலைகளும் போட ஆரம்பிச்சிட்டோம். குடிநீர் குழாய்களை மாற்றிட்டுருக்கோம். அது இல்லை, அது மட்டும் இல்லாமல் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 19 கழிவு நீரேற்ற நிலையங்களில் தரம் உயர்த்தியிருக்கோம். ஒரு 10 HP மோட்டரை வந்து 20 HP மாற்றிருக்கோம், 20 HP 40 HP மாற்றிருக்கோம். ஏன்னா அது மக்கள் வந்து அடிக்கடி சாலையில் கழிவுநீர் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அந்த கழிவுநீர் நிலையங்களை வந்து தரம் உயர்த்தியிருக்கோம். அதையும் தாண்டி பிரதான 2 பேருந்து நிலையங்கள் இருக்குது. முல்லை நகர் பேருந்து நிலையம், கவியரசு கண்ணதாசர் நகர். அதுவும் சுமார் 7-8 கோடி ரூபாய், தலா 7-8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதை இன்றைக்கி புதுப்பித்து புதுமைகளில் புதுசாக இடித்து கட்டி இன்றைக்கி மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு புது புள்ளியோடு அந்த 2 பேருந்து நிலையங்கள் இருக்க நீங்கள் போனால் பார்க்கலாம்.